ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம எல்லா வீட்லேயுமே அடிக்கடி சாம்பார் செய்வோம். இது போல் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செய்கிறது நல்ல ஈஸி தான். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். துவரம்பருப்பு இந்த கிளாஸில் ஒரு அளவு எடுத்துட்டேன். எனக்கு இந்த கிளாஸ் கரெக்டாக 200 கிராம் இருக்குது. நான் இன்றைக்கி ரேசன் பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா 3 தடவைக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. அது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவில் புளி எடுத்து அதையும் ஊற வச்சுக்கலாம். அந்த புளியும் பருப்பும் ரெண்டுமே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நமக்கு பருப்பு ஊறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு ஊறினாலே போதும். இப்போது தண்ணியை வடிகட்டிட்டு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு கூடவே 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் நான் பருப்பு சேர்த்தேன். அதில் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பூண்டு இருந்தாலும் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம பருப்பு வேகிறதுக்காக ஒரு விசில் விட்டால் போதும். பருப்பு நமக்கு கரெக்டாக வந்துடும். ரொம்ப கொலையை விடக்கூடாது. நமக்கு பருப்பு கரெக்டாக வெந்து மட்டும் வரணும். இது மாதிரி கரெக்டாக நமக்கு ஒரு விசிலே வெந்து வந்துடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு காய்கறி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன். கேரட் சேர்த்துட்டேன். பீன்ஸு சேர்த்துக்கலாம். அது கூடவே சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம். நம்ம காய்கறி அந்த வெந்து வரணும், அதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, இது மாதிரி இன்னுமே நிறைய காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வெந்து வரணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுச்சுன்னா நமக்கு காய் எல்லாமே வெந்து தண்ணி வற்றி வந்துடும். இப்போ எனக்கு எல்லா காயுமே நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். புளி தண்ணி ஊற்றி நமக்கு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போயிடும். இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். புளியோட வாசம் போனால் தான் சாம்பார் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். வேறு ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம்.
காஞ்ச மிளகாய் முழுசாகவே சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். கருக விடாமல் பார்த்து வதக்கணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அழகாக பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுப்பு நமக்கு சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு மிளகாய்த்தூள் போட்டு ரொம்ப கருவிடும். கருக விடாமல் அழகாக இது மாதிரி பொரிய விட்டு டக்குன்னு எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பாரில் போட்டுறணும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ கமகமண்டு இந்த பெருங்காயத்தோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.